லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சோனவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 48 ஆண்டுகளுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஆனால் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஓம் பிர்லாவே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இதற்கு ராகுல் காந்தி அவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சபாநாயகர் தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை இந்திய வரலாற்றிலேயே எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு ஒத்த கருத்தோடு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பதுதான் மரபாக இருந்திருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை இழந்த மோடி, மைனாரிட்டி அரசை அமைத்திருக்கிற மோடி 2014 பெரும்பான்மை பலத்தோடு எப்படி வெளிப்பட்டாரோ, 2019 பெரும்பான்மை பலத்தோடு எப்படி வெளிப்பட்டாரோ அப்படியே பெரும்பான்மை பெறாத நிலையிலும் வெளிப்படுகிறார். அவற்றை எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய நடவடிக்கையிலோ அவருடைய குணத்திலோ எந்த ஒரு அசைவும் மாறிப்போகலை, அப்படியே பிரதிபலிக்கிறது. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு, அந்த பிடிவாதத்தினுடைய வெளிப்பாடு இப்போதும் அது எதிரொலிக்குது. எதிர்க்கட்சிகளை மதிக்காத அவருடைய மனோநிலை இதுலேயும் வெளிப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகளை அரவணைத்து அவர் ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுத்துருக்கலாம், எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகரை விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கோ அப்படிப்பட்ட ஒரு இறங்கி வரக்கூடிய தன்மைக்கோ அவர் வரல. அதனுடைய வெளிப்பாடு தேர்தல் நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி அவங்க கூட்டணியெல்லாம் ஆதரிக்கிற நிலைப்பாட்டை எடுத்ததுனால ஓம் பிர்லா வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றாலும் எந்த ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது, வர முடியாது அப்படின்னு மோடி சொன்னாரோ, எந்த காங்கிரஸ் பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காரும் அப்படின்னு மோடி சொன்னாரோ, எந்த ராகுல் காந்தியை பப்புன்னு மலிவாக சித்தரித்தாரோ அந்த ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களோடு சபைக்கு பார்வையாளர் மாடத்தில் தான் நீங்கள் இனி உட்கார வேண்டி வரும்னு சொன்ன மோடிக்கு முன்னாலேயே முதல் வரிசையிலே உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்து இவங்க தேர்ந்தெடுத்த ஓம் பிர்லாவை மோடி ஒரு பக்கமும் அந்த ராகுல் காந்தி ஒரு பக்கமுமாக சேர்ந்து அழைத்து உட்கார வைக்க வேண்டிய நிலைமைக்கு மோடி வந்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. அப்போ மோடியினுடைய ஆணவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடி இன்னைக்கும் விழுந்திருக்கு. இது மோடி வெற்றி பெற்று விட்டார், பிஜேபி நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பிஜேபி நினைச்சது நடக்கல. பார்வையாளர் மாடத்தில் தான் காங்கிரஸ் உட்காருன்னு சொன்னாரு, காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கு. ராகுல் 2ஆம் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார். 2ஆம் வரிசையில் உட்கார்ந்தாலும் அவர் அதானிக்கும் மோடிக்குமான தொடர்பு, பிஜேபி அரசில் நடந்திருக்கக்கூடிய ஸ்கேமு, கார்பரேட்டுகளுக்கு எப்படியெல்லாம் இவங்க இறங்கி போகிறாங்கிறத ஆவணப்பூர்வமாக எடுத்துட்டு போட்டு உடைச்சு மோடியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு நாடாளுமன்றத்தில், கடந்த நாடாளுமன்றத்தில். அதன் வெளிப்பாடு தான் அவரை நீக்கம் செய்தார்கள், அவருடைய பதவியை பறித்தார்கள். அப்போ பதவியை பறித்து அவர் நாடாளுமன்றத்துக்கே வரக்கூடாதுன்னு மோடி நினைச்சாரு, எதிர்கட்சியாக வரக்கூடாதுன்னு நினைச்சாரு, ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. மக்களை போல பார்வையாளர் மாடத்தில் உட்கார்ந்து தான் அவங்க இந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்க்கணும்னு மோடி நினைச்சாரு. எல்லாவற்றுக்கும் அடி விழுந்திருக்குது. யார் வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரோ அவர் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு மோடிக்கு இணையான ஒரு கேபினட்டோட அவர் நிற்கிறாரு. சபாநாயகரை 2 பேரும் அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இதுதான் ஆடக்கூடாது ஆணவத்தில்ங்கிறதுக்கு ஒரு பதில் இன்னைக்கே கிடைச்சிருச்சு. இதுல கூட்டணி கட்சிகள் அவங்க என்ன காரணத்திற்காக இப்படி அடங்கி போகிறார்கள் அல்லது அடங்கி போவது போல நடிக்கிறார்கள் அப்படிங்கிறது காலப்போக்கில் தெரிய வந்தது. தேர்தலில் கூட்டணி இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டி அவரே பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பதா ஒரு தகவல் இருக்குல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்ந்த இடமே அதுதான். நீங்க ஒன்றிய அரசு ஒன்று நீங்க அதனுடைய கூட்டணியில் இருக்கணும் அல்லது எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கணும். ரெண்டும் இல்லாம எல்லாவற்றிற்கும் நிபந்தனையற்ற ஆதரவை மோடி அரசுக்கு கடந்த காலத்தில் கொடுத்ததுனால தான் அவர் இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சார். அவர் ஆந்திராவை புதிதாக நிர்மாணிப்பதற்கு ஒன்றிய அரசிட்ட கேட்ட எந்த நிதியையும் மோடி கொடுக்கல, நிர்மலா சீதாராமன் கொடுக்கல, இதே நிதியமைச்சர் தான் அன்னைக்கும் கொடுக்கல. சிறப்பு அந்தஸ்து கேட்டார், கொடுக்கல. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் என்டிஏல இருந்தார், கூட்டணியாக இருந்து கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி தான் கூட்டணியை விட்டு வெளியே வந்தார். மோடியை கடுமையாக விமர்சித்தார், மிக மோசமான வார்த்தைகள்ல திட்டினார். இவ்வளவும் நடந்துச்சு. அப்போ கூட்டணியில் இருந்து சந்திரபாபு நாயுடுக்கு கிடைக்காத ஒன்று
கூட்டணிக்கு உள்ளே போகாமல் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்து இவர் சாதிச்சிடலான்னு பார்த்தாரு. கூட்டணிக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தும் இவருக்கு கிடைக்கல. கூட்டணியில் இருந்த ஆதரவு கொடுத்து சந்திரபாபு நாயுடு கிடைக்கல, கூட்டணிக்கு வெளியே இருந்த ஆதரவு கொடுத்தும் ஜெகன்மோகனுக்கு கிடைக்கல. அப்போ ரெண்டு பேரும் ஏற்கனவே இதே பிஜேபிகிட்ட இதே மோடிகிட்ட நிறைய வாங்கி கட்டின அனுபவம் உள்ளவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு மோடியை நாடாளுமன்ற 2 அவைகள்லையும் ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஒன்றிய அரசினுடைய ஆதரவை தன்பக்கம் வைத்துக்கொண்டு ஜெகன்மோகனை வீழ்த்தணும்னு சந்திரபாபு நாயுடு நினைக்கிறார். ஜெகன்மோகனை பழி வாங்கணும்னு சந்திரபாபு நாயுடு நினைக்கிறார். பழி வாங்கிடக்கூடாது, அதனால நம்ம கொஞ்சம் சாஃப்டா போவோம்னு ஜெகன் நினைக்கிறார். இப்படி எப்படி அரசியல் பண்ண முடியும்? இப்போ அதிமுக இங்க ஆட்சியில இருந்து மோடி அரசுக்கு எல்லா வகையிலும் துணையாக நின்னாங்க. திமுகவுக்கு இடையூறு கொடுத்தாங்க. திமுக எதிர்கட்சி நிலைமையில இருக்கு. மோடி அரசு அதற்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்து திமுகவை பழிவாங்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுகவும் மோடி அரசு ஆதரிக்க ஆரம்பிச்சிருந்தா தமிழ்நாடு என்ன இருக்கும்? தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இருந்திருக்கும்? திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? திமுக இன்னைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அப்போ எதிர்நிலை எடுப்பது என்பது முக்கியமானது. ஒருத்தர் ஆதரிச்சா இன்னொருத்தர் எதிர்க்கணும், அதுதான் அரசியல். ஆனா ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு ஆதரிச்சா ஆந்திராவுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. 2 கட்சிக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. 2 கட்சி என்ன ஆகும்? ஏற்கனவே என்ன ஆனாங்க? ஏற்கனவே மாறி மாறி ஆதரவு கொடுத்து தங்களுடைய இருப்பை இழந்தார்கள். சந்திரபாபு நாயுடு ஆட்சியை இழந்தார், ஜெகன்மோகன் இப்ப ஆட்சியை இழந்தார். ஏன்? பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த அந்த நிலைப்பாட்டின் மூலமாகத்தான் அவங்க கேட்டது கிடைக்காம, மக்கள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாம சந்தியில கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு பிஜேபி. இப்போ நவீன் பட்நாயக்கு என்ன நிலைமை வந்துச்சு? அவர் என்ன பிஜேபி எதிர்த்தாரு? அவருக்கு பிஜேபி கேட்ட எந்த ஆதரவை கொடுக்காம இருந்தாரு? எல்லாம் கொடுத்தாருல. ஆனா தேர்தல்னு வரும்போது பிஜேபி தன்னுடைய குணத்தை காட்டிச்சா இல்லையா? அவரை எவ்வளவு கீழிறங்கி விமர்சிச்சாங்க. அவர் கட்சியை உடைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அவரை கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுறதுக்கு பிஜேபி முன்னெடுத்த அந்த வெறுப்பு பரப்புரை அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் இப்படிலாம் பிஜேபி பண்ணணும்னு. அப்ப கடைசி நொடி வரை தனக்கு வேண்டிய ஆதரவை நவீன் பட்நாயக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட பிஜேபி ஒரு நொடியில எப்படி மாறிச்சு, தன் முகத்தை காட்டுச்சுங்கிறத இப்ப பார்த்தோம் தேர்தல்ல. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நவீன் பட்நாயக்கு ரொம்ப தெளிவா நான் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக தான் செயல்படுவேன், மாநிலங்களவையில் எங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க, நாங்கள் எங்கள் வேலையை இனி காட்டுவோம்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பெரும்பான்மை 2 முறை பெற்ற போதும் கூட மக்களவையில் பெரும்பான்மை பெற முடிந்த பாஜகவால் மாநிலங்களவையில் பெற முடியல. மாநிலங்களவையில் அவர்கள் ஒவ்வொரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் இப்படி கூட்டணியில் இல்லாமல் வெளியே இருந்த கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் ஒவ்வொன்றை நிறைவேற்றினாங்க. அன்னைக்கு நவீன் பட்நாயக்கினுடைய ஆதரவு மிக முக்கியமா இருந்தது, ஜெகன்மோகனுடைய ஆதரவு மிக முக்கியமா இருந்துச்சு. இந்த 2 பேருடைய ஆதரவு வாங்கித்தான் மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க. அந்த 2 பேருடைய ஆதரவு வாங்கி செஞ்சுட்டு 2 பேரையுமே கடைசியில் என்ன நிலைமைக்கு ஆளாக்குச்சு பிஜேபி? ஜெகன்மோகன் என்ன ஆனாரு, நவீன் பட்நாயக் என்ன ஆனாரு? அப்ப நவீன் பட்நாயக் இப்ப அனுபவத்துல பாடம் கற்றுக்கொண்டு பிஜேபி இருந்து விலகி நிற்பேன், எதிர்கட்சியா தான் இனி மாநிலங்களவையில் செயல்படுவேன்னு சொல்லிட்டார். ஜெகன்மோகன் இன்னும் திருந்தல. ஜெகன்மோகன் எதிர் அரசியல் பண்ணாதான் அவர் களத்துக்கு போக முடியும். பிஜேபி எதிர்ப்பு அரசியலை பண்ணணும், சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு அரசியலை பண்ணணும். ஆனா அவருக்கு சந்திரபாபு நாயுடு எதிர்க்கணும், சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த நடவடிக்கைகள்ல இருந்து தப்பணும் அப்படிங்கிறதுக்காக மோடி காலில் விழ தயாரா இருக்காரு. கட்டாயமா அவர் கட்சி காணாம போயிடும். எது நிலைப்பாடு எடுக்கணும் நவீன் பட்நாயக் எடுத்திருக்காரு. அப்ப ஏற்கனவே இவர்களோட ஆதரவோடு தான் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய நெருக்கடியில் இருந்த மோடி இப்போதும் அப்படிதான் இருக்கிறார். இப்ப மக்களவையிலும் பெரும்பான்மை இல்லை, மாநிலங்களவையிலும் பெரும்பான்மை இல்லை. இதை வச்சுக்கிட்டு அவரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், வேண்டியதை நிறைவேற்ற முடியும். அப்ப அதுல உறுதி வேணும். அந்த உறுதி இல்லாமல் போனதனுடைய விளைவு இன்னைக்கு ஆந்திர அரசியல் இப்படி சந்தி சிரிச்சு போய் கிடக்குது. நவீன் பட்நாயக் உஷார் ஆயிட்டாரு. மோடிக்கு அது மிகப்பெரிய தலைவலி தான். இப்போ நவீன் பட்நாயக் காலில் போய் மோடி உளுந்தாகணும், மிரட்ட முடியாது, மிரட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சிக்கல்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம விகே பாண்டியனை வச்சு ஒரு சர்ச்சையை கிளப்பி பார்த்தாங்க. அவரும் இப்போ அரசியல் ஒதுங்கிட்டார். இனி என்ன பண்றது? தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க, அங்கே கொண்டு போயிடுவாங்கன்னு இனி பேச முடியாதுல்ல. அப்போ இப்படி ஒரு நெருக்கடியில் இன்னைக்கு பிஜேபி தான் சிக்கி இருக்கு. அப்போ பிஜேபிக்கு இன்னைக்கு எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் தேவைப்படுகிற இடத்தில் இருக்கிறது. அப்படி இருந்த போதும் கூட அவங்க குணத்தை மாத்திக்கல. அதே அமைச்சர்கள் தான், அதே சபாநாயகர் தான், அதே நடவடிக்கைகள் தான். நேற்று பார்க்குறோம், கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் இடி விஷயத்தில் ஜாமீன் கொடுத்துருச்சு. அப்புறம் ஒரு தடையை வாங்கி வச்சிருக்காங்க. மீண்டும் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருமோ? ஏன்னா இடி அவ்வளோ வீக்காக இருக்கு, அந்த கேஸில் அமலாக்கத்துறை அவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குது. அதனால இடி விஷயத்தில் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிரு சொல்லி டக்குன்னு சிபிஐ விட்டு கைது பண்ணுறாங்க. எவ்வளோ அப்பட்டமான ஒரு பழிவாங்க நடவடிக்கை. அப்போ பிஜேபி திருந்தாது, மோடி திருந்த மாட்டார், மோடி இறங்கி வர மாட்டார், அவரால் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போக முடியாதுங்கிறதுக்கு இந்த
இந்த 2-3 வாரத்திலே அவங்க ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு 3வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு நடவடிக்கையிலும் வெளிப்படுறாங்களே. அதனால இது ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வந்துரும். ராகுல் காந்தி காத்திருக்கிறார். அதற்கான வாய்ப்பு காலம் அவருக்கு கிடைக்கும். இந்த சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுறதே எதிர்க்கட்சிகள் சும்மா தங்களுடைய இந்த பெரும்பான்மையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. பாஜக தான் பெரும்பான்மையாக இருக்குது, எப்படியும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. சும்மா ஒரு இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோன்னு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த தேர்தலையே நடத்துனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வடிவம். ஒத்திசைந்து இல்லை, கடந்த முறையும் துணை சபாநாயகர் பதவி கொடுக்கல, இந்த முறையும் கொடுக்கல. கடந்த முறையை விட இந்த முறையை ஏன் அதிகமாக கொந்தளிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த முறை அதற்கான வலிமையோடு இருக்கோம்ல. இந்த முறை அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இருவர் நினைத்தா அது நடந்துடும். ஆனால் அவங்க கட்டாயமாக அப்படி ஒரு நிலைமைக்கு வருவாங்க. பாஜகவே அவங்கள அப்படி தள்ளுங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது. நீங்கள் பிஜேபி கூட்டணிகளை அப்படியே தேனும் பாலும் கொடுத்து சீராட்டி பாராட்டி வைப்பாங்கன்னு ஏதாவது வரலாறு இருக்கா? மோடிட்டு அப்படி ஒரு வரலாறு இருக்கா? ஒரு கூட்டணி கட்சியாவது அவருடைய தலைமையின் கீழே நிம்மதியாக இருந்தாங்களா, இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் இப்போ ஜெகனும் போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்கங்கிறதே மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியது தான். எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று தான் இந்தியா கூட்டணி நினைக்கும். மோடிட்ட பேசி பார்த்து நடக்கலை, ஜனநாயகத்தில் பேசி பார்க்குறோம், பேசி பார்த்து நடக்கலை, அடமண்டா இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்புக்கு தானே போக முடியும். அப்போது சட்டம் அங்கீகரித்திருக்கிற வாய்ப்பு, ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற வாய்ப்பு போட்டி போடுறது தான். போட்டி போட்டோம், தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் இதை எதிர்த்து நாம் நின்றோம் என்பதே ஒரு வரலாறு தானே. மோடி எதிர்ப்பே இல்லாமல் வெற்றி பெற்று விட்டார், ஓம் பிர்லா எதிர்ப்பே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்னு ஒரு பதிவு வர வேண்டாம். தேர்தல் நடந்துதான் இவர் வந்தாரு அப்படின்னு இருக்கட்டும். எதிர்கட்சிகள் இவ்வளோ பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், அவங்களும் ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்கிறது வரலாற்றில் பதிவாகட்டும். இன்னைக்கு பேசுகிறோம்ல, விடுதலை இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு தேர்தல் வந்துருச்சு அப்படின்னு பேசுகிறோம்ல. யாரால் அந்த தேர்தல் வந்துச்சு? யாருடைய ஆணவத்தால் அந்த தேர்தல் வந்துச்சு? யார் விட்டு கொடுக்காததால் அந்த தேர்தல் வந்துச்சு? யாருடைய பிடிவாதத்தால் அந்த தேர்தல் வந்துச்சுங்கிறது வரலாற்றில் பதிவாகட்டும். அதனால இது ஒரு ஒரு முக்கியமான நகர்வு. இது இனி ஒவ்வொன்றிலையும் அவர் பார்ப்பார். நீங்கள் எதுவுமே மோடி நினைத்தது போல நடக்கல. போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படணும்னு கூப்பிட்டு தான் பேசினார். ராஜ்நாத் சிங்கை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு, ஒவ்வொரு கட்சிக்காக ஃபோன் போட்டு, எதிர்கட்சிகளுக்காக ஃபோன் போட்டு ஏன் கெஞ்சினார் மோடி? ராஜ்நாத் சிங் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினார் எதிர்கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு? இவங்க பெரும்பான்மை பலத்தோடு இருந்தால் இவங்க பேசுவாங்களா? இந்த மாதிரிலாம் இப்படிலாம் இறங்கி வந்திருப்பாங்களா? ஃபோன் போட்டிருப்பாங்களா? அப்போ ஃபோன் போட்டு பேசி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அப்படின்னாலே ஒத்த கருத்தோடு இவங்க நினைக்கிறது நடக்கணுங்கிறதுக்காக பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு அது நடக்கலை, தேர்தல் வந்துருச்சு. இதுவே ஒரு மிகப்பெரிய அடி தானே. இந்த 10-15 நாளில் நம்ம ராகுல் சொன்ன மாதிரி டெய்லி பிரச்சனை தான், அன்றாடம் பிரச்சனைகள். காஷ்மீரை 370 நீக்கிட்டோம், இனி தேனாரும் பாலாரும் ஓடுனாங்க, அங்கே அன்றாடம் தாக்குதல் நடக்குது. மணிப்பூர் பிரச்சனை இன்னும் தீர்க்க முடியல, ஆர்எஸ்எஸ்ஸே கண்டிக்குது, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆட்சின்னு கேட்குது. ஒவ்வொரு பிரச்சனை, ரயில்வேல அவ்வளோ விபத்துகள், அவ்வளோ பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் 10-15 நாளில் அன்றாட பிரச்சனைகள். அதைத்தான் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். அதனால மோடி அரசு தாக்கு பிடிக்காது என்பதற்கு நிறைய சான்றுகள் கண்ணுக்கு முன்னால் தெரியுது, நடக்கும் கட்டாயமாக. இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தால் திமுகவுக்கு அந்த இடைத்தேர்தலில் ஒரு பின்னடைவு இருக்குது, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறலாம், அந்த தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றலாம், மக்கள் மீது கள்ளக்குறிச்சி விஷயத்தை மறக்கடிக்கலாம், இது போன்ற குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கள்ளக்குறிச்சி விஷயத்தை மறக்கடிப்பதற்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. கள்ளக்குறிச்சி விஷயத்தை கூட்டணியில் இருக்க நாங்களே போராட்டம் நடத்தி மக்கள்கிட்ட கவனப்படுத்திட்டு தான் இருக்கோம். அதை யாராலையும் மறக்கடிக்கலாம் முடியாது. எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, களத்தில் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தான். இடைத்தேர்தலுக்கு 10 நாட்கள் தான் இருக்குது, கள்ளக்குறிச்சி விஷயம் பெரிய பூதாகாரமாக இருக்குது. நேற்று சட்டமன்றத்தில் இது குறித்து பாமக பிரச்சனையை கிளப்பியது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விஷயத்தில் முதலமைச்சர் முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜி.கே. மணி பேசினார். அவருக்கு பதிலளித்து பேசும்போது தான் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், நீங்களும் ஆதரவு கொடுங்க, ஒன்றிய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும், ஒன்றிய அரசின் கையில் தான் கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த சென்சஸ் எடுக்கக்கூடிய புள்ளியியல் துறை என்பது ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்குது, அதற்கான அமைச்சகம் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அப்போ அவங்க தான் அதில் சுப்பீரியராக இருக்காங்க, அவங்க கையில் தான் அதிகாரம் இருக்குது என்னும்போது மாநில அரசுகள் நடத்தக்கூடிய சர்வேக்கள் கணக்கெடுப்புகளுக்கு மேலே ஒரு ஹையர் அத்தாரிட்டி போல் அவங்க இருக்கும்போது இதை எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க கொஸ்டின் பண்ண முடியும்.
இது எந்த நேரத்தில் வேணாலும் நீதிமன்றத்தில் போய் அவங்க நாங்கள் தான், எங்களுக்கு தான் பவர் இருக்குது, நாங்கள் தான் எடுத்தது சரியாக இருக்கும், சென்சஸ் நாங்கள் தான் எடுக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும், இவங்க எப்படி நடத்துனாங்க நாளைக்கு வந்து கேட்டுட்டா நாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் வழங்கி அதன் மூலம் இடஒதுக்கீடு வழங்கி ஒரு நடைமுறை இருக்கும்போது நாளைக்கு அது கொஸ்டின் ஆகிட்டா அதில் வந்தவங்கள்லாம் என்ன ஆவாங்க, அந்த இடத்துல நிற்பாங்கங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம், நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க, ஒன்றிய அரசை வலியுறுத்தி ஒன்றிய அரசை எடுக்க சொல்லுவோம். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும், நடத்தவில்லை, கொரோனாவை காரணம் காட்டினாங்க, கொரோனா போய் 3 வருஷம் ஆச்சு, இப்போ ஏன் நடத்தாமல் இருக்காங்க? அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துங்க. பீகாரில் நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பீகாரில் எடுத்து அதன் மூலம் வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அளவை இன்றைக்கு நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்கி அது சிக்கலை சந்தித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் மாநில அரசு ஒன்றிய அரசு எடுத்த எல்லா நடவடிக்கைகளையும் நீதிமன்றம் கேள்விக்கு உட்படுத்தி இருக்குது. நீதிமன்றத்தால் கேள்விக்கு உட்படுத்தப்படாமல் ரத்து செய்யப்படாமல் அனுமதிக்கப்பட்ட ஒரே இடஒதுக்கீடு எதுன்னா பொருளாதார அடிப்படையில் மோடி கொண்டு வந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு தான். அதை நீதிமன்றம் ஆதரிக்குது, ஏற்றுக்குச்சு. ஆனால் வேற எந்த இடஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் ஒன்றிய அரசை நிறைவேற்றினாலும் அதை 1000 கேள்வி கேட்டு அதை நோண்டி முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் நீதி பரிபாலன அமைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் கூட இடபிள்யூஎஸ் ஏன் இப்படி பண்ணீங்க, பொருளாதார அடிப்படையில் எப்படி கொடுக்க முடியும், பொருளாதார அடிப்படையில் கொடுத்த தவறு அப்படின்னு சொல்ல தோணலை, சொல்லாது. இப்படிப்பட்ட நீதி பரிபாலன அமைப்பு முறை இயங்கி கொண்டிருக்கும் போது தான் இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றங்களால் கூட ரத்து பண்ண முடியல. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு, கலைஞர் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார், நீதிமன்றத்தால் சேலஞ்ச் பண்ண முடியல. கலைஞர் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தார், நீதிமன்றத்தில் சேலஞ்ச் ஆகலை. கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தில் பிரச்சனை சந்திக்கல. அவர் வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கி அதில் வந்து இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளித்தார், நீதிமன்றத்தால் ஒன்றும் பண்ண முடியல. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் அந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா? அந்த இடஒதுக்கீடு அளவை உயர்த்தி 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 கொண்டு வந்ததில் அந்த 69 விழுக்காடு என்கிற எல்லையை தொட்டதில் கலைஞருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்போ சட்ட பாதுகாப்பு ஏன் கொடுக்க முடிஞ்சதுன்னா சட்டத்தை சரியா கொண்டு வந்தார் கலைஞர். அதுக்கு ஒரு சிக்கல் 50 விழுக்காட்டுக்கு மேல போச்சு அப்படின்னு ஒரு சிக்கல் வரும்போது சட்ட பாதுகாப்பு தேவைப்பட்டது. அம்மையார் அதில் வந்து தலையிட்டு அருமையா செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அந்த சட்டம் கலைஞர் நடைமுறைப்படுத்திய விதம் அது எந்த சிக்கலுமே இல்லை. அதுல எப்போதுமே பார்த்து பார்த்து ஆணையம் அமைத்து அறிக்கைகளை பெற்று எந்த சிக்கலும் வராம கலைஞர் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் அதில் நம்ம கவனமா பார்க்கணும். ஆந்திராவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் ராஜசேகர் ரெட்டி, நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. எடப்பாடி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் வன்னியருக்கு, நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. பீகாரில் இப்போ நிதிஷ்குமார் இடஒதுக்கீடு அளவு அதிகரித்தார், நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. எல்லா முதல்வர்கள் கொடுத்த, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள் கொடுத்த இடஒதுக்கீடெல்லாம் நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு ரத்தாகி இருக்கிறது. ஆனால் கலைஞர் கொடுத்தது ஏதாவது ரத்தாயிருக்கா? அதனால திமுக கவனமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு பார்க்குறாங்க. அதில் வந்து எந்த சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாது, ஒன்றை கொடுத்துட்டு நாளைக்கு அது ஒரு சிக்கலை சந்திச்சிடக்கூடாது, அவசர ரீதியில் கொடுத்துடக்கூடாது, ஆய்வு செய்து கொடுக்கணும், அதை முறையாக செய்யணும்னு பார்க்குறாங்க. அதனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்துவது என்பது தான் அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா மாநிலத்தில் மட்டும் இடஒதுக்கீடு இல்லை, ஒன்றிய அரசின் கீழே இடஒதுக்கீடு வருதில்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் தானே அந்த இடஒதுக்கீட்டை வந்து பின்பற்ற முடியும். வெறும் மாநிலத்துக்குள்ள மட்டும் இடஒதுக்கீடு இல்லையா, மாநிலங்களுக்கு மாநிலம் இடஒதுக்கீடு மாறுது. ஆனால் ஒன்றிய அளவிலும் இடஒதுக்கீடு இருக்குல்ல. அப்போ ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது மிக முக்கியமான தேவை. அப்போ அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. இங்கே கிடந்து வீரம் காட்டுறதுக்கு அங்கே காட்டலாம்ல. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போய் அன்புமணி இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கலாம்ல. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே போய் பண்ணலாம்ல. யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே கேட்க மாட்டீங்களா? ஏன், என்ன தடை இருக்குது இதில்? ஏதாவது நீதிமன்றம் வந்து குறுக்க நிற்குதா? சென்சஸ் எடுக்கக்கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது நீதிமன்றம் சொல்லியிருக்கா? ஒன்றிய அரசுக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்கா? அவங்க கையில் துறை இருக்குது, அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, அவங்களால தான் முழுமையாக செய்ய முடியும். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்குள்ளே வேணா செய்யலாம், இந்தியா ஃபுல்லாக யார் செய்வா? அப்போ இந்த கேள்வி இருக்குல்ல, ஒன்றிய அரசு நினைச்சா இந்தியா பூரா நாடு பூரா செஞ்சிடலாமே, ஏன் செய்ய மாட்டாங்க? என்ன தடை?
அந்த கேள்வி தான் முக்கியமானது. அப்போ பிஜேபியை நோக்கி போக வேண்டிய கேள்வியை மடைமாற்றுகிற வேலையை இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நல்ல தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.